2017-2018 ஆண்டுக்கான மத்திய பொது பட்ஜெட் மிகுந்த எதிர்பார்ப்புடன் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு முதல் முறையாக ரயில்வே துறைக்கென தனி பட்ஜெட்டாக தாக்கல் செய்யாமல் பொது பட்ஜெட்டுடன் இணைத்து தாக்கல் செய்யப்பட உள்ளதால் இந்த கூட்டத்தொடர் அனைவரின் எதிர்பார்ப்பையும் அதிகப்படுத்தியுள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சிக்காலம் முதலே பிப்ரவரி கடைசி வாரத்தில் தாக்கல் செய்யப்பட்டு வந்த பட்ஜெட்டானது தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பிப்ரவரி முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த பட்ஜெட் அரசியல் உட்பட அனைத்து தரப்பினரிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று மரபுப்படி குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி உரையுடன் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிறது. இதனை அடுத்து 2017-2018 ஆண்டுக்கான மத்திய பொது பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். 7வது ஊதிய குழுவின் அறிக்கையை அமல்படுத்துவதன் மூலம் மத்திய அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்படும் என்பதால் இந்த பட்ஜெட்டில் வருவாயை பெருக்கும் விதமாக புதிய வரிகள் விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு 14.5% அதிகரிக்கப்பட்ட சேவை வரியை 18% வரை உயர்த்தவும் நிதியமைச்சகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட் எந்த அளவிற்கு அமையும் என்பது குறித்து பொருளாதார விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பொருளாதார சூழல் சென்ற ஆண்டு இருந்ததை போல் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வரும் இந்த பட்ஜெட்டு. அதனால் அதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, வளர்ச்சியை மீண்டும் உண்டாக்குவதற்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா க்ரோத் ரேட் ஜிடிபி க்ரோத் குறைஞ்சிருக்கு. சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு குறைந்திருக்கிறது. அந்த மீண்டும் அதை அதிகரிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கைகள் பட்ஜெட்டில் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ரயில்வே பட்ஜெட்டும் மத்திய பட்ஜெட்டுடன் சேர்ந்து இந்த ஆண்டு வருகிறது. அதனால் தமிழ்நாட்டுக்கு ஏதேனும் புதிய ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படுமா அப்படிங்கிறதும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆல் இன் ஆல் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த பட்ஜெட் மீண்டும் வளர்ச்சிக்கு ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி அமைதா அப்படிங்கிறது நமக்கு விரைவில் தெரியும். இந்த பட்ஜெட் தனிநபரையும் கார்ப்பரேட் நிறுவனங்களையும் மையப்படுத்தி அமையும் என்றும் உயர் மதிப்பு ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதால் இணையதள வர்த்தகத்தை ஊக்கப்படுத்துவதற்கான அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். டிமானிட்டைசேஷன் பண்ண அப்புறம் இது ஃபர்ஸ்ட் முதல் வரப்போகிற பட்ஜெட்டு. அதுக்கப்புறம் இப்போ 2.5 வருஷம் மோடி அரசு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பட்ஜெட்டாக இருக்கும். ஏன்னா 2017 இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களோ அது 18-19 அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ 2.5 வருஷம் கையில் இருக்கும். அதே 2018 ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா பெருசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஆன் கிரவுண்ட். ஓவராலாக இந்த பட்ஜெட் இண்டிவிஜுவல்ஸ் ப்ளஸ் கார்ப்பரேட் செக்டர் ரெண்டுமே ரொம்ப க்ளோஸாக பார்க்க போகுது. இண்டிவிஜுவல் எதுக்குன்னா நம்ம பர்சனல் டாக்ஸேஷன் லெவல் குறையும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே கார்ப்பரேட் செக்மெண்ட், ஏன்னா நம்ம ஃபைனல் அங்கே தான் போயிட்டு வேலை பண்ணுறோம். ஸோ அங்கேயும் எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சி அவங்க மேக் இன் இண்டியான்னு அந்த ப்ராசஸை கொஞ்சம் ஸ்மூத் பண்ணாங்கன்னா இன்னும் வேலை வாய்ப்பு அதிகம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இந்த முறை மத்திய அரசு சமர்ப்பிக்க இருக்கிற பட்ஜெட் ஒரு வித்தியாசமான பட்ஜெட். பல விதங்களில் கார்ப்பரேட் டேக்ஸை குறைப்பார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு பரவலாக பல்வேறு தொழில்துறையிடம் இருக்கிறது. இப்பொழுது கார்ப்பரேட் வரி 30% இருக்கிறது. இதை 25% குறைத்து விடுவார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இப்படி செய்வதன் மூலமாக கார்ப்பரேட்டுகள் அவர்களுடைய லாபத்தை அதிகரித்து முதலீடுகளை செய்து வேலைவாய்ப்புகளை உருவாக்குவார்கள் என்கிற ஒரு சித்தாந்தம். இந்த பட்ஜெட் சாதாரண பட்ஜெட் போல நகர்ந்து விடாது. கண்டிப்பாக பல்வேறு இடங்களில் அதிரடி மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கும்.